ஆன்மீக அன்புகளுக்கு எனது வணக்கங்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கான இந்த குரோதி தமிழகத்துடைய ஆணி மாத பொது பலன் பார்க்குறோம். இந்த ஆணி மாதம் பார்த்திங்கன்னா 15/6/2024 16/7/2020 வரையான ஆணி மாத பொது பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த ஆணி மாதம் பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதம் 5ஆம் தேதி 19/6/2024 அன்று சனி பகவான் வக்ரகதி ஆரம்பமாகக்கூடிய ஒரு நிலையை அடைகிறாரு. ஆணி மாதம் 12ஆம் தேதி 26/6/2024 புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி அடைகின்றார். ஆணி மாதம் 23ஆம் தேதி 7/7/2024 சுக்கிர பகவான் கடகராசிக்கு பயிற்சி அடைகின்றார். ஆணி மாதம் 27ஆம் தேதி 11/7/2024 செவ்வாய் பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகின்றார். ஒரு அற்புதமான பயிற்சியோடு தொடங்கக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள், விசாக நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் உடைய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கான ஒரு பலன் மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கிரன் ராகு ஆகிய இருவருமே உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாகவே இருக்காங்க. அந்த மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாட்டாலும் உங்களுக்கு இந்த 2 பேரும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் வரவை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாக தான் இருக்க. வரவு 10 ரூபானா செலவு 15 ரூபாய்க்கான வரவை விட செலவு அதிகமாகக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் மனசுக்கு கவலை அளிக்கக்கூடிய நிலையை உங்களுக்கு ஏற்பட போகுது. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டிருப்பதால் உங்களுடைய குழந்தைகள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதே சமயத்தில் இந்த அஷ்டம ஸ்தானத்தில் குரு பகவான் செஞ்சிருப்பதால் வீட்டில் இருக்க சில பொருட்கள்லாம் திருடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களுடைய விலையுயர்ந்த பொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ராகு கொஞ்சம் ஆதரவு செஞ்சிருப்பதால் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த மற்றும் எதிர்பாராத சில பண வரவுகள்லாம் வருவதற்கான ஒரு சாத்தியங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு. அதனால் உங்களுடைய முயற்சியும் பண்ணுங்கள். அந்த முயற்சிக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. மற்றும் குரு மற்றும் செவ்வாயோட நிலையினால் பார்த்திங்கன்னா சிலருக்கு கொஞ்சம் வீடு மாற்றம் இடமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அமைது துலாம் ராசி அன்பர்களுக்கு. உத்தியோக பணியாளர்கள் பார்த்திங்கன்னா அலுவலக சூழ்நிலை கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய தான் இருக்க போது. உங்களுக்கு மேல் அதிகாரிலாம் கொஞ்சம் தேவையில்லாம் உங்கள் மேலே கோபத்துக்கு ஆளாகக்கூடிய நிலை இருப்பது. கோவப்பட போகிறாங்க உங்கள் மேலே. உங்களுக்கு சக ஊழியர்களாலையும் தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அலுவலகத்தில் நிதானமாக பேசுவது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பழகுவதிலும் பேசுவது நிதானமாக இருங்க. உங்களுக்கு பொறுமையாக இருங்க. சில விஷயம் கொஞ்சம் சாதித்தமாக பேசுறதுக்கு கொஞ்சம் கற்றுக்குங்க. அதே சமயத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்படி வாக்குவாதம் சின்ன பிரச்சனையாக ஆரம்பித்தா கூட அது பெரிய பிரச்சனையாக உருவதற்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதனால் கிரகங்கள் சரியில்லைனா கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுக்காதுங்க. யோசித்து எடுங்க. எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவசரப்பட்டு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. அந்த முடிவால் வருத்தப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால கொஞ்சம் முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் அமைதியாக யோசித்து எடுப்பது நல்லது. அவசர முடிவு தயவு செய்து எடுக்காதீங்கள் எந்த விஷயத்தையும். தொழில் மற்றும் வியாபாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இவங்களும் கொஞ்சம் மிகுந்த எச்சரிக்கை இருக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கிரகங்கள் சரியில்லை. அதனால் கொஞ்சம் தொழில் சார்ந்த நண்பர்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட உற்பத்தியில் கொஞ்சம் அளவோடு வைத்து நல்லது. உங்களுக்கு தேவையற்ற உற்பத்தி செஞ்சு வச்சுக்கிட்டு கஷ்டப்படாதீங்கன்னா தேவையான பொருளை உற்பத்தி செய்து ஏற்றக்கூடிய அளவுக்கு பார்த்துங்க. அதே சமயத்தில் இந்த தேவையான உற்பத்தி பண்ணால் உங்களுக்கு நஷ்டத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு சந்தைகளெல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய நிலை இருக்கிறதால கொஞ்சம் சந்தைக்கு தகுந்த மாதிரி உற்பத்தி செய்வதோ இல்லை மூலப்பொருளை வாங்குவதோ நீங்கள் பார்த்து செய்வது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு அதே சமயத்தில் நிதி நிறுவனத்தில் கொஞ்சம்
பிரச்சனைகள் கடை ஃபைனான்ஸ் வாங்கியிருந்தாலும் கொஞ்சம் அவங்களாம் சில பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்பணம் இல்லாமல் சில அன்புகள்லாம் சரக்கு போது நீங்கள் தவிர்ப்பது சிறப்பு. சரக்குக்கு ஏற்ற முன்பணத்தை பெற்றுக்கொண்டு சரக்கு அனுப்புங்க. அப்போ தான் ஓரளவுக்கு உங்களால் பிஸ்னஸ் கொஞ்சம் தொடங்க முடியும். சில கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தான். கண்டிப்பாக இருந்தால் தான் உங்கள் தொழிலை நீங்கள் தொடர்ந்து நடத்த முடியும். அதனால் கொஞ்சம் கண்டிப்பும் தேவை. இந்த மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொதுவாகவே இந்த ஆனி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் இந்த கல்வித்துறைக்கு ஆதிபத்தியாக கொண்ட கிரகங்கள்லாம் கொஞ்சம் அனுகூலமாக இல்லை உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் கல்வி முன்னேற்றத்துக்கு கொஞ்சம் தடைகள் இருக்க தான் செய்ய மாணவர்களுக்கான கொஞ்சம் கவனமாக இருங்க. படிப்பில் கொஞ்சம் மனசு கவனமாக இருக்காது. சிந்தனைகளை தடுமாறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது. உடைய நண்பர்கள் மத்தியில் மிக மிக கவனமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை குறைத்து கொள்வது ரொம்ப சிறப்பு. இந்த ஹாஸ்டல் தங்கி பசங்க படிக்கிற மாணவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையற்ற பிரச்சனை வர வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் கல்வி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நண்பர்கள் சார்ந்த கேள்விகளை கொஞ்சம் கவனத்தை குறைத்து கொண்டு படிப்பில் கொஞ்சம் கவனம் சிறப்பு கொண்டு மாணவர்கள்லாம் கொஞ்சம் பணம் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய காலகட்டமாக தான் இந்த நாள் உங்களுக்கு, இந்த நாளும் சரி இந்த மாதம் உங்களுக்கு அமையப்படுகிறது. இந்த விவசாய அன்புக்கு பார்த்தா கொஞ்சம் பூமிகாரன் ஆகிய செவ்வாய் கொஞ்சம் அனுகூலமாக இல்லை உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் வயல் பணியில் கொஞ்சம் கடின உழைப்பை போட்டாலும் உழைப்புக்கேற்ற விளைச்சல் வருவது கொஞ்சம் கஷ்டம். கால்நடை பராமரிப்பில் கொஞ்சம் பணங்கள்லாம் உங்களுக்கு விரையாக போகுது. அதே சமயத்தில் சில பழைய கடன்களெல்லாம் கொஞ்சம் மனசுக்கு ஒரு கவலை கொடுக்கும் போது அவ்வளோ கடன் இருக்குது எப்படி அடைக்கிற கவலையெல்லாம் அடையக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் அமைகிறது. பெண்மணிகளுக்கு பார்த்தா பொதுவாக இந்த சுக்கரன் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பான சில நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் குருவால் எந்தோடைய நன்மையும் உங்களுக்கு கிடையாது. குடும்பத்துக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை தலைத்துக்கூடிய காலகட்டமாக இருக்கும்போது உங்களுக்கு திருமணமாகியுள்ள பெண்களுக்கு கணவரோட கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொண்டு போவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் எதிர்காலம் கொடுத்த நன்மைகளையும் உங்களுக்கு மனசில் வச்சு பேசுவது செயல்படுவது நல்லது. உங்களுக்கு வேலை பார்க்கின்ற பெண்கள் கொஞ்சம் பணி சேர்ந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து செல்வது, உங்கள் வேலை உண்டு நீங்கள் இருந்தால் கொஞ்சம் நல்லது பார்த்துங்க. அதே சமயத்தில் ஏதாவது நிதி அமௌண்ட் ஏதாவது கேட்டிருந்தீங்க, பணம் கேட்டிருந்தால் அந்த நிதி உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய தசா புத்திலாம் சிறப்பாக இருந்தால் இந்த மேற்கொண்ட ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. மற்றபடி உங்களுடைய சாதாரணமாக மாதமாக இருந்தால் கொஞ்சம் உங்கள் பணியில் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது. உங்களுக்கு பொதுவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துக்கு கவனமாக இருங்க. பூர்வ புண்ணிய புத்த சாந்த சனி பகவான் இருக்கிறதால ஆட்சி பலத்தான் இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்குது சிறப்பு. உங்களுக்கு கொஞ்சம் திருநள்ளாறு போய் சனி பகவானை கொஞ்சம் வணங்கி வருவது உங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக அமைகிறது. உங்களுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தா ஆனி மாதம் 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் கொஞ்சம் முக்கிய முடிவுகள் எடுப்பது கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதத்துக்கு முக்கிய முடிவு எடுக்காமல் இருப்பதே உங்களுக்கு சிறப்பு. உடைய இஷ்ட தெய்வத்தை குலத்தை வணங்கி உங்களுடைய பணி மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். முடிஞ்சால் திருநள்ளாறு போய்ட்டு சனிவாரம் ஒரு அர்ச்சனை பண்ணுவாங்க. நல்லதே நடக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.